இந்த ஆரம்பிச்சுட்டாங்க சண்டைய. இந்த சண்டையத்தான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது பேய்க்கும் சண்டை ஊரே வேடிக்கை பாக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதிக்கும் வாட்டமலாருக்கும் கிட்டத்தட்ட அடிக்காத குறைய சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பல பேத்துக்கு ஆனந்தம். அந்த வீடியோல பார்த்தாலே தெரியும். சண்டை போடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம். இன்னொன்னு இந்த சண்டை யார் காரணத்தினால வந்திருக்கோம் அப்படின்னு வந்து சின்ன ஒரு ஹிண்ட் அதுல இருக்கு. அது என்ன ஏதுங்கிறத இந்த வீடியோல பாத்துலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக்க தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி வந்து இந்த ஜூஸ் டாஸ்க்ல பார்வதியும் வாட்டர்மெலனும் வந்து உனக்கு வெறுப்பா இருக்கிறவங்க, உனக்கு வன்மத்தை யாரை கக்கணுமோ அவங்க பாட்டில் போட ரிஜெக்ட் பண்ணு, எனக்கு யார வன்மத்தை கக்கணுமோ அவங்க பாட்டில நான் ரிஜெக்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நேரத்துல இருந்தே கேம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரியா? கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா வினோத்துக்கும் வாட்டர்மெலனுக்கும் ஆகாது. வினோத்தோட அந்த ஜூஸ் பாட்டில பூரா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எஃப்ஜேக்கும் பார்வதிக்கும் ஆகாது. ஏன்னா எஃப்ஜே பயங்கரமா பார்வதி வந்து டீலக்ஸ் ரூம்ல இருந்து வேலை வாங்குறதுனால எஃப்ஜேயோட பாட்டிலையும் வந்து கிட்டத்தட்ட வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரம்யாவுக்கும் பார்வதிக்கும் ஆகாதனால 11 பாட்டில் கொடுத்ததுல வெறும் 2 பாட்டில் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு மீத 9 பாட்டில் வந்து பார்வதி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்படித்தான் வந்து கேம் வன்மத்தோட விளையாண்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில இருந்தே வாட்டர்மெலன் என்ன உஷாரா இருக்கணும்னே, என்ன இது இப்படி பண்ணணும்னே, அப்படி எப்படி பண்ணணும்னே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வாட்டர்மெலனும் வந்து ஆமா எல்லா பாட்டிலையும் வந்து அக்செப்ட் பண்ணி கூடாது, சில பாட்டில ரிஜெக்ட் பண்ணிருந்தோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதோட வெளிப்பாடா வந்து ஏற்கனவே அந்த ஃபேக்டரி ஜூஸ் ஃபேக்டரி ஓனர்ஸ் இருக்காங்களா அந்த 6 பேரு, அவங்க கிட்ட வந்து அந்த ரிஜெக்ட் பண்ணதுக்கான ரீசன் சொல்லணும் போலுங்க. அப்படி ரீசன் சொல்லல. ஏற்கனவே ஆதிரைக்கு வந்து பயங்கர பிரச்சனை ஆகி பாட்டிலாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டாங்க. ஒரு பக்கம் கலையரசன் வந்து அந்த டேபிள் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி வந்து சண்டை போட்டாங்க. இப்ப இவங்களுக்குள்ள என்ன சண்டை அப்படின்னம்னா, வா மறுபடியும் முதல்ல இருந்து வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு வாட்டர்மெலன் சொல்றாப்ல. யார் பார்வதியை கூப்பிட்டு வா நம்ம மறுபடியும் முதல்ல இருந்து பண்ணுவோம், இதெல்லாம் வந்து ஃபுல்லா ரிஜெக்ட் பண்ணி என்னென்ன இதுங்கிற பாவம் அப்படின்ன உடனே வாரதிக்கு உடனே கோவம். என்னென்ன பேசுறா, உனக்காக நான் என்னென்னலாம் பேசியிருக்கேன் அப்படின்ட்டு அவங்க இது டேபிள் அடிச்சு சத்தம் போட்டு பயங்கரமா சந்திரமுகியா மாறி வாட்டர்மெலனை கிளிக்கிறாங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் வந்து வாட்டர்மெலன் அதெல்லாம் கேட்டுக்கிறாரு. ஆனா ஒரு விஷயத்துல சாப்பாடு விஷயத்துல வாட்டர்மெலன் செமையா கோவப்படுவாரு. அதை வந்து வாட்டர்மெலன் என்ன பண்ணிருக்கா, அதை வாட்டர்மெலனை பார்த்து பார்வதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு உனக்கு சாப்பாடு எக்ஸ்ட்ரா போடுறாங்கல்ல நல்லா சாப்பிடு அப்படின்ன உடனே வாட்டர்மெலன் கோவப்படுது. அப்போ உனக்கு எக்ஸ்ட்ரா போடலையா அப்படின்ன உடனே இந்த பக்கம் சபரி இருந்துட்டு போய் நல்ல கேள்ல நல்ல நாக்கு பிடிக்கிட்டாப்ல கேள்ல அப்படின்ட்டு வந்து வாட்டர்மெலனை உசி பேத்தி விடுறாரு சபரி. சரியா? ஒரு பக்கம் இந்த பக்கம் இவங்க பார்வதி அதை கேட்டு வந்து உனக்காக நான் என்னென்னலாம் பேசியிருக்கேன், சி போ ஓ அப்படி இப்படின்னு ஆச்சா உச்சான்னு என்னென்னமா பேசுறாங்க. என்னென்ன பேசியிருக்காங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து வாட்டர்மெலன் கூடயே பார்வதி பேசியிருந்தாலும் கடைசி ஒரு வாரத்துல இருந்து வாட்டர்மெலன் பண்றதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் வாட்டர்மெலன் கொஞ்சம் ஓவரா தான் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு. பார்வதியை தொட்டு பேசுறது, பார்வதி முத்தம் கேட்கறது, அதோட உன கல்யாணம் பண்ணிக்கவா, உன் கண்ணு அழகா இருக்கு, உன் காது அழகா இருக்கு, உன் மூக்கு அழகா இருக்குன்ட்டு தேவையில்லாத விஷயம்லாம் வந்து வாட்டர்மெலன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. இது சபரி கூட ஒரு தடவை எச்சரிச்சாரு. சரியா? இப்படி எல்லாம் பண்ணாத, ஒரு நாளைக்கு அப்படியே ஆப்போசிட்டா விளையாட்டா எடுத்துக்கிறவரை எடுத்துக்குவாங்க, சீரியஸா எடுத்தாங்க அப்படின்னா உங்க கேரியரே காலி அப்படிங்கிற மாதிரி வாட்டர்மெலனை வந்து எச்சரிச்சாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கல ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்து பார்வதி பயங்கரமா பொங்கிட்டாங்க. எவ்வளவுதான் பொறுத்துக்க முடியும் வாட்டர்மெலன் பண்றதை பத்தி? எப்படியா தர்பூசியை ஒரு நாள் வந்து பிதுக்கி எடுத்துருவாங்க. அது யார் பிதுக்க போறா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு பார்வதி பாதி பிதுக்கிட்டாங்க. இன்னும் எப்ப மாட்ட போறாரு அப்படிங்கறத நம்மளுக்கு தெரியும். இன்னொரு வந்து லைவ்ல ஒரு முக்கியமான சில விஷயங்களும் நடந்திருக்கு. என்ன அப்படின்னம்னா, டீலக்ஸ் ரூம்ல வந்து வாட்டர்மெலன் இருக்காருல, அந்த டீலக்ஸ் ரூம்ல உள்ள பொண்ணுங்க வந்து யாரோ பாத்ரூம் போயிருக்காங்களா. இவர் வந்து அது தெரிஞ்சு போனாரா தெரியாம போறாரான்னு தெரியல. வேகமா போய் பாத்ரூம் வந்தா அந்த பொண்ணு வந்து இப்படி எல்லாம் மறைச்சதா வந்து வினோத் வந்து கமருதீன்ட்ட சொல்றாப்ல. இந்த மாதிரி அவர் தெரிஞ்சு பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு பெரிய இஷ்யூ ஆயிருச்சா. ஆனா அதை வந்து எங்கேயுமே லைவ்ல கேட்கல. சின்ன ஒரு கிளிப்பா மட்டும் வந்து வினோத் கமருதீன் சொல்ற மாதிரி வந்து சொன்னாங்க. சரியா? இதனால தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்றாரா தெரியல. இந்த பொண்ணுங்க மேட்டர்ல சிக்கினாரு. வெளியில சதைச்சதை விட வெளியில வச்சு செஞ்சாங்களா கடைசி ஒரு 1.5 மாசம், அதை விட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து இப்படி ஏதாவது மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா சிதைச்சு சின்ன மாக்கி விட்டுருவாங்க. அதான் நடக்கும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நைட்டு சிறப்பான தரமான கண்டென்ட் வேற லெவல்ல இருக்கும். அது பார்வதி ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து வேற ஒரு பிரச்சனையில நல்லா கணிக்கிட்ட வேற சண்டை போட்டாங்க. என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எஃப்ஜியா சபரியா தெரியல, பார்வதியை காலையில கூப்பிட்டு தண்ணி எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. தண்ணி எடுத்துட்டு உடனே அப்பயே பார்வதி செம காண்டாயிட்டாங்க. நான் இதுக்கு தண்ணி எடுத்துட்டு வரணும், பர்சனல் வேலையெல்லாம் நீங்க வேலையாவீங்க, தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கணும்னா பண்ணா எடுத்துட்டு வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா போன சீசன்லாம் தண்ணியில மட்டும்தான் டாஸ்க். ஒருத்தர் தண்ணி பிடிக்கிறதுனாலே அதை பிடிச்சிட்டு வர்றதுக்கு ஒரு டாஸ்க் பண்ணி தான் பண்ணணும். ஆனா இந்த இது வந்து அதை பர்சனல் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அப்பயே கனிக்கிட்ட பயங்கர சண்டை. அதெல்லாம் மனசுல வச்சுதான் இன்னைக்கு கியூசியில வச்சு செஞ்சிருப்பாங்க. முக்கியமா வந்து யாரும் ஆதிரையை செஞ்சிருப்பாங்க, அடுத்த சபரியை செஞ்சிருப்பாங்க, இந்த பக்கம் வந்து எஃப்ஜே செஞ்சிருப்பாங்க. இவங்க 3 பேர்த்தையும் செஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ரம்யா ஜோ வந்து அதுக்கப்புறம் நல்லா நேத்து வந்து
பார்வதிக்கும் ரம்யாவுக்கும் ஒரு பயங்கர சண்டை உடனே ரம்யா ஜோ கொஞ்சம் பயந்துட்டு பார்வதிட்ட போய் சமரசம் பேசிட்டாங்க. அதனால வந்து அவங்க ரெண்டுத்துக்கு பிரச்சனை இல்ல, ரம்யா ஜோவை ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. வினோத்தையும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா வினோத் ஒரு டீல் போட்டிருக்காப்ல, என்னன்னா இந்த ஃப்ரீ நீங்க வந்து என் பாட்டில மட்டும் அக்செப்ட் பண்ணுங்க, இந்த ஃப்ரீ நாமினேஷன் இதை வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன், யாருக்கோ பார்வதிக்கோ இல்ல வாட்டர்மெலனுக்கோ நான் கொடுக்குறேன் அப்படிங்கறதுனால தான் வந்து வினோத்தோட பாட்டில் கொஞ்சம் அக்செப்ட் பண்ற மாதிரி வந்து நடந்துகிட்ட மாதிரி தான் இருந்தது. சரியா, இந்த பிரச்சனை தான் வந்து பூதாகரமா வெடிச்சு உனக்காக நான் என்ன பேசியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி வந்து வாட்டர்மெலனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. உண்மைதான், இல்லைன்னா வாட்டர்மெலனை என்னைக்கும் சித்தத்து சின்னாபனமா இருப்பாங்க இந்த வீட்டுல. கொஞ்சமா பார்வதி சப்போர்ட் இருந்ததுனால தான் வாட்டர்மெலன் பல தப்புகள் பண்ணாலும் பல வார்த்தைகள் விட்டாலும் வந்து இன்னைக்கு ஒரு நார்மல் கண்டஸ்டன்ஸா, பழைய பெரிய கான்ட்ரவர்சில இருந்து வந்த வாட்டர்மெலன் இன்னைக்கு நார்மல் கண்டஸ்டன்டா இருக்குன்னா அதுக்கு பார்வதி தான் காரணம். ஆனா அதுக்காக பார்வதி இந்த வீட்டுல வந்து பயங்கரமா விளையாண்டாங்க, இடம்பொருள் 75 விளையாண்டாங்கலாம் கிடையாது. அவங்களும் கண்ணாபுண்ணான்னு விளையாண்டாங்க. பார்வதிக்கு வந்த சில சண்டைகள்லாம் தாம் நெஞ்சில வந்து அம்ப ஏத்துக்கிட்ட மாதிரி வந்து வாட்டர்மெலன் உள்ளுக்கு போந்து அப்படியெல்லாம் பேசக்கூடாதுப்பா அப்படின்ட்டு வாட்டர்மெலன் உள்ளுக்கு வந்து வாட்டர்மெலன் காப்பாத்திக்கிட்டாங்க. 2 பேரும் ஈச்சதா காப்பாத்திக்கிட்டாங்க. ஆனா இப்ப வந்து பார்வதிக்கு சப்போர்ட் கமருதீனுக்கு சப்போர்ட் பார்வதி அப்படி ட்ராக் பண்ணனால வாட்டர்மெலனை கலர்த்தி விடணும் அப்படிங்கிறதுக்காக வாட்டர்மெலன்ல கடைசி ஒரு வாரமே அவன் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா இடத்தும் குறை சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு. இப்ப அதுவும் உண்மையாயிருச்சு. இது வந்து இந்த வாட்டர்மெலன் பார்வதி சண்டை எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.